கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, தேசத்தில் வாழ்கிற ஜனங்களே நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சாதாரணதில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய காரியங்களை நான் செய்வேன். தவிர்க்க முடியாமல், இன்றைக்கி செய்ய முடியாமல் தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து எரிந்து மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை இந்த நாளையில் நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணுமோ, மகிழ்ந்து களிக்கூறணும். அதாவது சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சி போட்டுருங்க. இந்த நேரமும் துக்கத்தோடு மனக்கவலையோடு உட்கார்ந்துருக்கிற அனுபவத்தை இந்த காலை வேளையில் எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிட்டே வந்து உன்னை பார்த்து சொல்கிறது, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே. நீ எப்படி செய்யணும்னா, மகிழ்ச்சியாக இரு, எனக்குள்ள நீ மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறார். உன் தேவையை நான் சந்திப்பேன். உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த நாளில் நான் செய்வேன். நம்புங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ ஜெபம் பண்ணியிருந்தாலும், இன்றைய தினத்தில் கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.